இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு கூட ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை அது ஒரு பந்தய ஓட்டம். இந்த பந்தய ஓட்டத்தில் நாம் எப்படி ஓடுகிறோம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த பந்தய ஓட்டத்தில் எத்தனை பேர் லெக்காகிய பரலோகத்தை அடைகிறார்கள் என்பதும் கூட முக்கியமான ஒன்று. ஆனால் அநேகம் பேர் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக ஓட்டம்தான் முக்கியமான ஓட்டம் என்பதை மறந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உலக ஓட்டம் இது ஒரு டெம்பரரியான ஓட்டம் என்பதை மறந்து இந்த உலகத்திலே தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அப்புறம்தான் நமக்கு நிஜமான ஆவிக்குரிய ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த ஒரு ஓட்டம் நமக்கு ஒரு டெஸ்ட் பீரியட், இந்த ஒரு ஓட்டம் நமக்கு ஒரு தேர்வின் ஓட்டம். எனவே இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை நம்முடைய மனதில் வைத்து நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக வேதாகமத்திலிருந்து அநேக விதமான ஓட்டங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அதோடு கூட ஒப்பிட்டு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, பந்தய சாலையில் அநேகர் ஓடுகிறார்கள். இன்றைக்கு அதே போல தான் இந்த உலகத்திலும் கூட அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எது முக்கியம்? ஓடுகிறது முக்கியமல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்படி என்றால் என்ன? ஓட்டத்தை குறித்துதான ஒரு கவனம் நமக்கு வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் வந்தேன், ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், இந்த காலம் முடிந்தவுடன் நானும் செல்கிறேன் என்று இல்லாமல் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை படைத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து அந்த நோக்கத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் ஒரு கவனத்தோடு கூட ஓட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதை தான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அநேகம் பேர் யோசிக்கிறார்கள், நான் இவ்வளவு தூரம் வாழ்ந்து விட்டேன். வேதத்தில் சொல்லுகிறது வசனம் 120 வருஷம் மனுஷனுடைய ஆயுள் காலம் என்று சொல்லி, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இப்போதெல்லாம் ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் நான் எவ்வளவு தூரம் ஓடுகிறேன், எவ்வளவு நாள் ஓடுகிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எப்படி ஓடினேன் என்பதுதான் முக்கியம். நான் லெக்கை நோக்கி ஒரு கவனத்தோடு நான் ஓடினேனா, இல்லை ஏதோ வந்தேன் ஏதோ போனேன் வீணாக நான் ஓடினேனா என்பதை நோக்கி நமக்கு முக்கியம். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, நான் இத்தனை வயசு நான் ஓடி இருக்கிறேன், இவ்வளோ நாள் நான் ஆண்டவருக்காக நின்றுருக்கேன், அப்படி இல்லை. அதுக்காக நான் உண்மையும் உத்தமமாக எப்படி நான் ஓடினேன் என்பது தான் முக்கியம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இப்போது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கல்லறைகளில் இந்த வாசகத்தை அவர்கள் மரித்த பின்பதாக மற்றவர்கள் அந்த வாசகத்தை அவருடைய கல்லறைகளில் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பவுல் இந்த ஓட்டத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த வாசகத்தை சொல்வதை பார்க்க முடியும். இந்த வசனம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர் வாழ்ந்த அந்த சாட்சியின் வாழ்க்கைக்கு அடையாளமாக பவுல் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட இப்படி சொல்கிறோமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நம்மால் சொல்ல முடியுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஓட்டத்தில் ஒரு கவனம் இருக்குமானால், இது என்னுடைய இலக்கு, இந்த இலக்கை நான் அடைய வேண்டும் என்கிறதான ஒரு கவனம் இருக்குமே ஆனால் மாத்திரம்தான் இந்த ஓட்டத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ மனம் போன போக்கிலே எல்லாரும் ஓடுகிறார்கள், நானும் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடுவேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது? இந்த ஓட்டத்தை முடிக்க முடியாது. எனவே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு கவனம் தேவை. பிரியமானவர்களே, இதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் இப்படியாக தான் இருக்கிறது. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். எப்படி போகுது வாழ்க்கை? எப்படி போகுது? ஏதோ போது, நானும் பின்னாடி போகிறேன். எப்படி படிக்கிறீங்க? ஏதோ போது, நானும் படிக்கிறேன். இப்படியாக அநேகர் சொல்வதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடாதீர்கள், ஆகாயத்தில் சிலம்பு அடிக்கிறவர்களை போல் அடிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு லெக்கு வேணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவனம் வேணும், ஒரு தெளிவு
வேணும், ஒரு நிச்சயம் வேணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் போன போக்கில் ஓடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இதற்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் உணர்ந்து அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நான் ஓட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அநேக பேருடைய ஓட்டம் நிச்சயம் இல்லாத, தெளிவில்லாத, கவனமில்லாத ஓட்டமாய் ஓடுகிறதுனால் ஆண்டவர் அவர்களை எதற்காக இந்த உலகத்தில் வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமலே அவர்கள் போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ வாழாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக, உத்தமமாக, நிச்சயத்தோடு கூடிய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை உங்களுக்காக விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்காகவே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையில் பவுல் சொல்லுகிறார், நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு நான் அதில் கவனமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு பலன் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ மனம் போன போக்கில் நானும் போகிறேன் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்தில் ஒரு நிச்சயம் இல்லாத ஓட்டத்தை தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஓட்டத்தை நம்ம எதிர்பார்க்கவில்லை. வீணான ஓட்டம் அதற்கு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே உண்மையும் உத்தமமாய் இலக்கை நோக்கி நிதானமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை ஏதோ மனம் போன போக்கில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் சொன்னது போல நாம் எவ்வளவு தூரம் ஓடுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படி ஓடுகிறோம், இலக்கை நோக்கி ஒரு கவனத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தில் தெளிவாய் நாம் ஓடுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து அதன்படி செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வாரம் முழுவதுமாக அநேக விதமான ஓட்டங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஓட்டங்களில் கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நாம் பார்த்தோம், கவனமாய் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தையை மனதில் வைத்து பவுலை போல வீணான ஓட்டத்தை நான் ஓடாதபடிக்கு கவனமாய் ஓட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கும் இந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கவனமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட நீர் கிருபை செய்யுங்க. நிச்சயத்தோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஓட கிருபை செய்யுங்க. அப்பா, வாழ்க்கையில் மனம் போன போக்களை ஓடாதபடிக்கு ஒரு சரியான பாதையை ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை